முனைவர் இணை பேராசிரியர் எதிராஜ் கல்லூரி சென்னையிலே கடமையாற்றுகின்றார். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். தனது உரையை ஆற்றுகிறார். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே ஆய்வு கட்டுரைகளை செவிமடுக்க வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேரறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய தலைப்பு அவ்வை பௌத்த பிக்குனியா என்ற ஒரு கேள்வியோடு தொடங்குகிறது. நம்ம எல்லாருக்கும் ஔவையார் அப்படின்னு சொன்னாலே அறம் செய்ய விரும்பல ஆரம்பிச்சு அதிகமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தது வரையில ஏறத்தாழ பல ஔவையார்களை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ பௌத்த பிக்குனியா அப்படிங்கறதுனால நீங்க உடனே இந்து மதம் சார்ந்தும் நீங்க சிந்திக்க கூடும். அப்படியான ஒரு பார்வைக்கு வழி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வாக யோசிச்சு பார்த்த பொழுது, பௌத்தம் சார்ந்த ஔவை என்ற ஒரு பெண்மணியை நிகண்டுகளில் இருந்தும் பண்டிதர் அயோத்திதாசருடைய சிந்தனைகளில் இருந்தும் என்னால் பெறப்பட்டது. இது ஒரு முதல் முயற்சி தான். நான் இன்னும் ஆழமா அதுக்குள்ள போகல. ஆனாலும் கூட ஆழமாக பௌத்த பின்னணியோடு ஔவையை பேசுவதற்குரிய எல்லா விஷயங்களும் செய்திகளும் பண்டிதர் அயோத்திதாசர் சான்றாதாரங்களோடு நிறுவி இருக்கிறார் என்ற பின்னணியோடு தான் இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. அதனால நீங்க கேள்வி கேட்கும்போது பண்டிதர் அயோத்திதாசருடைய சிந்தனைகளின் பாரம்பரியத்திலிருந்து எழுப்பினால் நன்றாக இருக்கும். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரலாற்றில் புத்தர் ஏற்படுத்திய கருத்து கழகம் தம்ம புரட்சி மிக முக்கியத்துவம் பெற்றது. தம்மம் என்பது புத்த தம்மம், புத்த மதம், புத்த சமயம், புத்திசம், பௌத்தம் என பலவாறாக அழைக்கப்படுகின்றது. அதாவது புத்தரின் சீடர்கள் புத்தர் வழங்கிய சமத்துவம், சகோதரத்துவம், சமூக அரசியல், பொருளாதார விடுதலை, உலக பெரும் கருணை, பஞ்சசீலம், எண்வழி மார்க்கம் என்பது எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை போன்ற பல கருத்தியல்களின் கருவூலமாக திகழும் புத்த சமயம், புத்த தம்மம். சமூக பொருளாதார சமத்துவங்களை அடிப்படையாக கொண்ட புத்த தம்மம் மனித உளவியலை நேர் செய்ய உதவுகிறது. நற்சொல், நற்கருணை, நற்செயல், நல்லறிவு, நன்னெறி ஆகியவற்றின் மூலம் குழந்தைகளின் மனதை நெறிப்படுத்த தொடங்கினார். மானுட பண்பாடு என இதை குறிப்பிடுவர். புத்தர் கூறிய 5 ஒழுக்க நெறிகள் இதனுள் அடங்கும். இவற்றை: 1. எவ்வுயிர்க்கும் துன்பம் விளைவிக்க மாட்டேன். 2. எந்த பொருளையும் திருட மாட்டேன். 3. பாலியல் செயல்களில் ஈடுபட மாட்டேன். 4. தீயவற்றை, உண்மை அல்லாதவற்றை பேச மாட்டேன். 5. போதை தவிர்ப்பேன் என விளக்குகிறார் புத்தர். எனவே இந்த 5 நெறிகளை கடைபிடிப்பவர் பௌத்தர்களாவர் என அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். புத்தரின் 5 நெறிகளை வாழ்வியல் அறமாக உலகத்திற்கு விளக்கிய சீடர்களில் அவ்வை என்று அழைக்கப்படும், அதாவது அவ்வை என்று அழைக்கப்படும் இந்த எழுத்து உயிரெழுத்தில் வரக்கூடிய அவ்வை குறிப்பிடத்தக்கவர். பொதுவாக அவ்வை என்ற சொல் அன்னை அவ்வை பெற்றால் அம்மனையாய் தள்ளி தன்னை தாய் அம்மை மோய் மாதா தவ்வையுமாய் செவிலி பிரி வளர்த்த தாய் தமக்கை மேல் சேட்டை தவ்வை என நாமதீப நிகழ்ந்து ஒரு பெரிய பட்டியலை தந்திருக்கிறது அவ்வை என்ற சொல்லுக்கு. அம்மை அன்னையாய் அவ்வை தம்மனை தரும் நோய் ஈன்றாள் அன்னை தாய் என்ப என்று பிங்கள நிகழ்ந்து குறிப்பிடுகிறது என இலக்கியத்தில் பதிவாகி இருக்கிறது. இளம்பூரணர் அவ்வை என்ற சொல்லுக்கு அவ்வை என, அதாவது உயிரெழுத்த அவ்வை என்ற சொல்லுக்கு இவ்வை என எழுதும் முறையை குறிப்பிடுகிறார். அகரத்து இன்பர் எகரப்புள்ளியும் ஐ என நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் தொல்காப்பிய எழுத்ததிகாரம் 56வது நூற்பாவில் இது காணப்படுகிறது. எகரமே அன்றி வகரப்புள்ளியும் அவ்காரம் போல வரும் அவ்வை என்பதாலும் அறியலாம். எனவே உயிரெழுத்து கொண்ட அவ்வை என்ற சொல் இவ்வை என்ற சொற்கள் அன்னையை குறிக்கும் என அறிய முடிகின்றது. அத்துடன் சமய துறவிகளையும் குறிப்பாக பண்டிதர் அயோத்திதாசர் குறிப்பிடுவது கவனத்திற்குரியது. மரகதவல்லி பூக மர நிழலுற்ற வஞ்சி பரம சுந்தரி இயக்கி பகவதி அம்மை எங்கள் அருகனை முடித்தரித்தால் அம்பிகை அறத்தின் செல்வி தரும தேவதை பேர் அம்பாலிகை என்றும் சாற்றலாமே பிங்கள நிகழ்ந்து இதனை அயோத்திதாசர் சிந்தனைகளில் இருந்து நான் எடுத்து கூறியிருக்கிறேன். 1500 வருடங்களுக்கு முன்பு சாக்கைய சுந்தரவாகு என்ற அரசனுக்கு பிறந்த பெண் குழந்தை அம்பிகாதேவி ஆவாள். இவள் 11வது வயதில்
புத்தனின் அறச்செயலில் ஈர்க்கப்பட்டு அவருடைய சங்கத்தில் சேர்க்க பணிக்கிறாள். திருமணம் ஆன பெண்கள் தான் சங்கத்தில் சேர முடியும் என்றதால் அவளுடைய தாய்மாமன் கந்தர்வதத்தனை அழைத்து செய்தியை சொல்லி அவளுக்கு பொட்டு கட்டிய பிறகு சங்கம் சேர்கிறாள். அம்பிகா தன்மம் இதை விரிவாக விளக்குகிறது. திருவளர் செல்வி தேவி அம்பிகை அருமறை பீடிகை ஆதலம் உணர்ந்து போதி மாதவன் பொற்கடல் ஏந்தி ஆதிதேவி என்று அறவோர் போற்றும் அவ்வை என்னும் ஐநெறி கிளத்தி வெவ்விய தன்மம் செப்புவம் கேள் என்று அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். அவ்வை என்னும் ஐநெறி கிளத்திதான் அறச்செல்வியாகிறாள். அறத்தை பூக மரமென வழங்கும் வேம்பு மரத்தடியில் வந்து உட்கார்ந்து பெரியோர்கள் முதல் சிறுவர்கள் வரையில் எளிதில் உணருமாறு திரிபிடக தர்மசீலத்தை எளிய வாசக நடையில் திருவாசகங்களாக நம்ம திருவாசகம்னு சொல்றோம். இந்த திரிவாசகம் அறம்பொருள் இன்பத்தை குறிப்பிடுறாங்க. கற்பித்து வந்தாள். பிடகத்தை அறிந்தவளாதலின் பிடகரி பிடாரி என முதலில் பேரளித்தார்கள் என அயோத்திதாசர் குறிப்பிடுகின்றார். ஔவையார் சங்க காலத்தில் வாழ்ந்தவர். இவர் சங்க பாடல்கள் 59 எழுதியுள்ளார். அகம் 26, புறம் 33, தனிப்பாடல்கள் 88, ஆத்திச்சூடி 109, கொன்றை வெள்ளம் 92, வாக்குண்டா 31, நல்வழி 41, விநாயகர் அகவல் 1. இது நமக்கு எல்லா இடத்துலயுமே இந்த குறிப்புகள் இருக்கின்றன. அவ்வை குரல் 310, அசதி கோவை 10, பந்தனந்தாதி 101, கல்வி ஒழுக்கம் 91, பெட்டகம் 3, கணபதி ஆசி விருத்தம் 1 ஆகிய பெரும்பாலான அறம் சார்ந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தும் நெறிகளை எழுதியுள்ளார் என்பதை பல ஆய்வாளர்கள் சுட்டியுள்ளனர். எனினும் பண்டிதர் அயோத்திதாசர் அவ்வையை அறச்செல்வியாக கூறியிருப்பதை விரிவாக ஆய்விற்கு உட்படுத்தப்படவில்லை என்பதால் இக்கட்டுரை இதனை மையப்படுத்தி அமைகின்றது. பிடகரு பிடாரி என்ற காரண பெயர்கள் ஏன் அமைந்தன என்பதை விளக்கும் அயோத்திதாசர் கருத்து பன்னாட்டு தளத்தில் மிகப்பெரிய கலக சிந்தனையை முன்மொழிகின்றது. தந்தைமை சமூக சொல்லாடல்களில் பிடாரி என்ற சொல் ஒரு பெண் குடும்பத்தில் அடக்கமில்லாமல் நடந்து கொள்ளுவதை சுட்டுவதாக இந்து மதம் கற்பிக்கின்றது. இவ்விடத்தில் பெண்ணின் சமூக தகுதி குலைக்கப்பட்டிருப்பதை நன்கு உணர முடிகிறது. அயோத்திதாசர் பிடகரி பிடாரி ஆகிய வேம்படி அம்மாள் தான் தவ நிலையால் அடைந்த ஞான வெளி பார்வையால் செல்லல் நிகழல் வருங்காலத்தின் பலன்களை எடுத்துச் சொல்பவள் என குறிப்பிடுகிறார். மக்களுக்கு நன்மைகளை எடுத்து கூறுகிறாள். அந்த காலத்தில் நாகை நாட்டில் மழை இல்லாததால் சாமலை நோய் ஊர் மக்களை துன்புறுத்த மக்கள் வேம்படி அம்மனை வேண்டுகின்றனர். அதற்கு அம்பிகையாகிய வேம்படி அம்மாள் அறச்செல்வி அவ்வை உள்ளங்களில் உள்ள கள்ளங்களை அகற்றி இதயம் சுத்தம் செய்வதுடன் வீடுகளையும் சுத்தம் செய்து மட்டைப்பால் புகை கற்பூர புகைகளை வீடுகளெங்கும் கமல நிரப்பி நிம்பத்தார் என்னும் வேப்பிலை தோரணம் கட்டி ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதுடன் பச்சரிசி மாவும் கூழும் தானம் அளிப்பீர்களானால் இதய சுத்தத்தாலும் தேக சுத்தத்தாலும் வேம்பிலை மனத்தாலும் கற்பூர புகையாலும் அவிரி புகையாலும் சாமலை புழுக்கள் அகன்று கொள்ளை நோய் அகன்று குணமடைவீர்கள் என்ற வாக்கை கேட்டவுடன் நாகை நாட்டு குடிகள் இதய சுத்தம் தேக சுத்தம் செய்ததுடன் அன்பை பெருக்கி தானமளித்த விஷயத்தால் கொள்ளை நோய் நீங்கி உள்ளம் குளித்தார்கள் என அயோத்திதாசர் விவரிக்கிறார். இது பெரிய